ஸ்ரீமத்திய விஷ்ணு சித்தாரே மனோநந்தன கேதுவே நந்தநந்தன சுந்தரிய கோலாய நித்தியமங்கலம். தென்னாட்டோட சிவனையே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இன்னைக்கு ஒரு முக்கியமான வாஸ்துவில் ஒரு கோயில் பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அப்டேட்டு. நம்ம மக்கள் உழைக்காமல் முன்னுக்கு வரணும்னு நினைக்கிறாங்க. அது வாய்ப்பே கிடையாது. உழைச்சா தான் துட்டு வரும். எங்கள் ஆஃபீஸில் ஒருத்தர் இருக்கார், 10 வருஷமாக எனக்கு தெரியும். அப்போலேருந்தே டபுள் வேலை செய்வார். ஒரு ஆஃபீஸ் ஒர்க்கு பார்ப்பார், ப்ளஸ் பார்ட் டைம் ஜாப் ஃபுட்டு டெலிவரி பண்ணுவார். நல்ல மனுஷன். ஒரு நாளைக்கு 16 மணி நேரம் 15 மணி நேரம் வேலை செய்கிறாப்புல. 15 மணி நேரம் டெய்லி. வாய்ப்பே கிடையாது. இன்னும் செஞ்சிட்ருக்காப்புல. அவரை பார்க்கும் போதெல்லாம் அப்படியே ஒரு எனர்ஜி வரும் எனக்கு. அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர்லாம் பார்க்கும்போது இவங்களாம் ஏன்டா பார்க்கணுமோன்னு இருக்கும். வேலை செய்யறதே கிடையாது. வேலை செஞ்சாமல் துட்டு வந்துடணும். எப்படி வரும்? ஏன்னா இப்போ கொள்ளடிக்கணும். நேர்மையாக உழைக்கிறதுக்கு எவனோ ரெடி கிடையாது. முன்னாவாமல் உட்காந்தா துட்டு வரும். எப்படி வரும்? உழைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு உழைங்க. உழைச்சா தான் துட்டு வரும். ஏதாவது ஒரு வேலை செய்யணும். பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, ஏமாற்றக்கூடாது, கொள்ளடிக்கூடாது. மற்றபடி எந்த வேலை வேணாலும் செய்யலாம். சரியா? மக்களை ஏமாற்றக்கூடாது. அது மாதிரி உழைச்சா தான் துட்டு வரும். துட்டு சம்பாதிக்க முடியும். இல்லை துட்டு வராது. அப்படி வர துட்டு நிற்காது. உன் குடும்பம் நாசமாக போயிடும். நதாராக போடும். உன் குடும்பம் புள்ள போட்டிங்க. வேலை செஞ்சு சம்பாதிங்க. வேலை செய்யுங்க. வேலை செஞ்சால் தான் துட்டு வரும். சரி, இன்றைக்கி வாஸ்து பற்றி ஒரு விஷயம் பேசலாம். கோயில் சொல்லியிருந்தேன். அந்த கோவில் எதுக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம வடமேற்கு சம்மந்தப்பட்ட ஒரு கோவில். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வடமேற்கில் பார்த்திங்கன்னா என்ன வரலாம்? பாத்ரூம் வரலாம், செப்டி டேங்க்கு வெளியில் கொண்டு வரலாம். இதெல்லாம் இருந்ததுன்னா ஓகே. இதை தவிர வேறு ஏதாவது வச்சுருந்தீங்க, கிணறு, ஸ்டம்ப்பு, இல்லை படிக்கட்டு வச்சுருக்கீங்க உள் மூலையில், வெளி மூலைன்னா கேண்டிலிவர் படிக்கட்டாக இருந்தால் ஓகே. இதுமாதிரி வேறு ஏதாவது இல்லாத வரக்கூடாத ஒரு விஷயங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதுக்கு உண்டான பாதிப்புகள் கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும், நமக்கு வரும். அது நம்ம கர்மா. அதை நம்ம பேலன்ஸ் பண்ணுறதுக்கு தான் நம்ம கடவுளை பிடிச்சிக்க சொல்கிறது. மந்திரம், தாயிரம், தக்கடு இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. கடவுளை பிடிச்சிக்கோங்க. அதுக்கு உண்டான கோயில் பார்த்திங்கன்னா நம்ம நங்கநல்லூரில் இருக்கிற ஆஞ்சநேயர் கோயில் போய் பாருங்கள். எப்போனாலும் பார்க்கலாம். ரொம்ப சிறப்பு. அதுவும் காலையில் 5 மணிக்கு திவ்ய தரிசனம் இருக்குது. கரெக்டாக ஷார்ப்பாக 5 மணிக்கு நட பண்ணுவாங்க. போயிட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும். நீங்கள் சும்மா போங்க, போய் நில்லுங்க. அங்கே இருக்கிற அந்த மக்கள் பிராமின்ஸ் அந்த பாட்டு பாடுவாங்க. அந்த ராமர் பாட்டை நீங்கள் காதில் கேட்டாலே போதும். அதுவே பெரிய கர்மா பேலன்ஸ். செம்மையாக இருக்கும். போய் பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம குருவாயூர் எப்படி போகலாம் அப்படி பார்த்தீங்கன்னா, குருவாயூர் எக்ஸ்பிரஸ் போகுது சென்னையிலேருந்து. தப்பி தவறி அதில் ஏடாதீங்க. திருச்சிக்கு அந்த பக்கம் இருக்கிறவங்க ஓகே, அந்த எக்ஸ்பிரஸ் பிடிச்சி போகலாம், தப்பு கிடையாது. திருச்சிக்கு இந்த பக்கம் இருக்கிறவங்க குருவாயூர் எக்ஸ்பிரஸில் போகாதீங்க. ஏன்னா 23 மணி நேரம் ஆகும். இன்றைக்கி காலையில் 9 மணிக்கு சென்னையில் எடுக்கிறாங்கன்னா நாளைக்கு காலை 8 மணி தான் குருவாயூர் போகும். 23 மணி நேரம். நீங்கள் அதை விட சென்னை சென்ட்ரல்லேருந்து திரிசூருக்கு ட்ரெயின் போகுது. அது போனீங்கன்னா 9 மணி நேரத்தில் போயிடலாம். மேக்ஸிமம் 12 மணி நேரம். இல்லை, அது கரெக்டாக எத்தனை மணிக்குன்னா 9 மணிக்கு இங்கே எடுத்தாங்க. 9 to 6 கரெக்டாக 9 ஹவர்ஸ். 9 ஹவர்ஸில் போயிடலாம். திரிசூருக்கு போயிடலாம். திரிசூர் நீங்கள் போனீங்கன்னா அங்கேருந்து ஒரு 1 ஹவர் இல்லை 45 மினிட்ஸில் பஸ்ஸில் போயிடலாம். இல்லை லோக்கல் ட்ரெயினை பிடிச்சி கூட குருவாயூருக்கு போயிடலாம். குருவாயூர் போயிட்டு குருவாயூரப்பனை பார்க்கறதுக்கு சாமி ஒரு 4 மணி நேரம். காலையில் போகிறீங்க அப்படின்னா ஒரு 4 மணி நேரம் ஆகும் சாமி பார்க்குறதுக்கு. மதியத்துக்கு அப்புறம் சாமி கியூவில் நிற்கிறீங்க அப்படின்னா 1 மணி நேரத்தில் சாமி பார்த்துடலாம். அதுக்கு பக்கத்துலேயே ரயில்வே ஸ்டேஷன் ஒட்டின மாதிரியே பார்த்தீங்கன்னா பார்த்தசாரதி கோவில் இருக்குது. செம்மையாக இருக்குது. பக்கத்தில் சாஸ்தா இருக்கார். அருமையாக இருக்குது. போய் பாருங்கள். அதுக்கப்புறம் குருவாயூரப்பன் பக்கத்தில் சிவன் கோவில் ஒன்று இருக்குது. நல்லா இப்போ புதுசாக கட்டிக்கிட்டு இருக்காங்க, ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதையும் போய் பாருங்கள். இந்த குருவாயூர் கோயிலில் ஈவினிங் கரெக்டாக 9 மணிக்கு அந்த கிருஷ்ணரை வெளியே கொண்டு வராங்க.
யானை மேலே உட்கார வச்சு முன்னாடி பஜனை பாடிட்டு போகிறாங்க. பின்னாடி வந்து யானை மேலே அந்த கிருஷ்ணர் உட்காந்துட்டு போகிறாரு. செம்மையாக இருக்குது. ஒரு தடவை போயிட்டு பாருங்கள். 3 ரவுண்டு வரும் அந்த கோயிலை சுற்றி. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 3 யானை வரும். கிருஷ்ணர் மேலே உட்காந்துட்டு போவார். 3 யானை போகும். அந்த கோயிலை சுற்றி விளக்காத்து சொல்லுவாங்க. ஒரு 5000 விளக்கு மேலே இருக்கும். கோயிலை சுற்றி விளக்காத்து சொல்லுவாங்க. சூப்பராக இருக்குது. போயிட்டு பாருங்கள். பாயாசம் கொடுப்பாங்க, நெய் பாயாசம்னு சொல்லிட்டு. செம்மையாக இருக்கும். நெய் பாயாசம் வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். ஒரு தடவை வாழ்க்கையில் இதெல்லாம் போயிட்டு பாருங்கள். செம்மையாக சூப்பராக இருக்கும். வேறு ஏதாவது குருவாயூர் பற்றி தகவல் தேவைப்பட்டால் எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நிச்சயமாக நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். தேங்க்யூ. நன்றி, வணக்கம். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்.